உடம்பு சரியில்லையா, டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுங்க, ஃபீவர் சரியாயிரும். இது ஊர்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு வந்து டொலிப்ரான் எடுத்துக்கங்க. 3 டேஸ்க்கு மேல ஃபீவர் கண்டினியூ ஆச்சுன்னா டாக்டரை பாருங்க. இடையில ஏதாவது உங்களுக்கு சீரியஸ் ஆச்சுன்னா எமர்ஜென்சி போயிருங்க. இது வந்து இந்த ஊர்ல. இங்க வந்து டொலிப்ரான் இல்லாத வீடே இல்ல. இதுதான் எங்களோட கிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஃப்டி லாக்கர். இது எப்பவுமே லாக் பண்ணி தான் வச்சிருப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. கார்னது சாந்தே எல்லா மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் இதில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. எல்லா டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். லிக்விட் மெடிசின் குழந்தைங்க வெயிட் தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஃபீவர் வந்துருச்சா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வர்ஸ்ட்னா வந்து நீங்க எமர்ஜென்சி போறதா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆப்ஷனா இருக்கும். 5 to 6 hours ஆகுங்க எமர்ஜென்சி போனீங்கன்னா. அஸ்வத்துக்கு நைட்டு 11 மணிக்கு ஃபீவர் 103 டிகிரி இருந்தது. இமீடியட்டா எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு போனோம். எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு டொலிப்ரான் கொடுத்தாங்க. 4 hours நாங்க வெயிட் பண்ணோம். அந்த 4 hours அவருக்கு ஃபீவர் விட்டுருச்சு. டாக்டர் வந்தாரு, வந்து செக் பண்ணிட்டு ஒவ்வொரு 6 மணிக்கு டொலிப்ரான் கொடுங்க, 3 நாள்ல சரியாயிரும். சரியாகலாம் திருப்பி வாங்க எமர்ஜென்சிக்கு. இது வந்து ஆக்சுவலி யூனிவர்சல் ரூல் மாதிரி பிரான்ஸ்ல. நான் சொல்றது நார்மல் ஃபீவருக்கு இங்க இந்த மாதிரி தான். சீரியஸ் இல்லாட்டி குழந்தைங்களுக்கு நான் கூட வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்க டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே 1 வீக்ல இருந்து 10 days ஆகும். ஸ்பெஷலிஸ்டோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம் 2 to 3 months ஆகுங்க. பிரான்ஸோட ஹெல்த் கேர் சிஸ்டம் பத்தி ஒரு லாங் வீடியோ நான் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன். டைம் கிடைக்கிறப்ப பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?